இது வரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பார்த்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெக்சிகோ ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க குயனாஜுவாட்டோல மியூசியம் ஆஃப் மம்மிஸ் இருக்கு. இந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட பல மம்மிஸ வச்சிருக்காங்க. இங்க இருக்க இந்த மம்மிஸ பார்வையிட பல ஊர்கள்ல இருந்தும் மக்கள் படையெடுத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படிதான் ஒரு நபரும் இந்த மம்மிஸ பாக்குறதுக்காக இந்த மியூசியத்துக்கு போயிருக்காரு. அப்ப அந்த நபர் ஒவ்வொரு மம்மியா பாத்துட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி யாரோ முணங்குற சத்தம் கேக்குது. யாரது இவ்வளவு மெல்ல பேசுறதுன்னு திரும்பி பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. என்னடா இது, இங்க யாருமே இல்ல, ஆனா சத்தம் மட்டும் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்கேயும் நின்னு ஒரு மம்மிய பயங்கர ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி 2 பேர் மெல்ல பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அவர் கூட வந்த பார்வையாளர்கள் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு மெல்ல திரும்பி பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. அவருக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது. சரி, இனிமே இங்க தனியா நிக்கிறது நமக்கு நல்லது இல்லன்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிற கூட்டத்துக்கு நடந்து போறாரு. அவருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா மக்களோட சேர்ந்து நிக்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அங்க தெரியல. இதே மாதிரி தொடர்ந்து அவருக்கு நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நபர் இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே போறப்ப அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட சொல்றாரு, சார், இந்த மியூசியத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சில சத்தங்களை கேட்டேன். அது மட்டும் இல்லாம யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். இதே மாதிரி இங்க வர்ற பல பார்வையாளர்களும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க நைட் டியூட்டி பாத்துட்டு இருக்கும் போது யாரோ இந்த மியூசியத்துக்குள்ள நடந்து போற மாதிரியும் யாரோ பேசி சிரிக்கிற மாதிரி சத்தங்களும் யாரையோ கூப்பிடுற மாதிரி சத்தங்களும் கேக்கும். ஆனா நாங்க இந்த மியூசியத்துக்குள்ள போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்வையாளர் இதை கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிறாரு. உடனே வாட்ச்மேன் சொல்றாரு, ஆமா சார், கல்லறையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கவங்களை தூக்கிட்டு வந்து இப்படி அடைச்சு வச்சா அந்த ஆவிகள் எல்லாமே எங்க போகும்? எங்க தானே சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் இங்க இப்படியான அமானுஷ்யங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளரும் அங்க இருந்து நகர்ந்து போயிறாரு. அப்பதான் இந்த மியூசியம் ஆஃப் மம்மிஸ் எப்படி உருவாச்சு, எந்த காலகட்டங்கள்ல எதனால உருவாச்சு அப்படின்றத அந்த நபர் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் 1800 காலகட்டங்கள்ல மருத்துவம் அவ்வளவு வளர்ச்சி இல்லாத காலகட்டம். அப்பெல்லாம் ஒரு சின்ன நோய் வந்தா கூட அது ஏதோ பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு மக்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கிறதும், சரியான முறையில மருத்துவம் இல்லாதனால பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு. அப்பதான் 1829ல இருந்து 1951 காலகட்டங்கள் ஃபுல்லாவே உலகம் முழுவதும் இருக்க மக்கள் கிட்ட காலரா நோய் பயங்கர வேகமா பரவிட்டு இருந்துச்சு. அந்த காலரா நோய்க்கு சரியான மருந்துகளும் இல்லாம அந்த நோயால பாதிக்கப்பட்டு பல மக்களும் இறந்து போனாங்க. அதே மாதிரிதான் இந்த மெக்சிகோ சிட்டில இருக்க மக்களும் பயங்கரமா காலராவால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம காலரா வந்த மக்களை பார்த்து மற்ற மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க, இவங்க கண்டிப்பா இறந்துதான் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி காலராவால பாதிக்கப்பட்ட மக்களை உயிரோட புதைச்சும் சிலரை தனிமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த காலராவால பாதிக்கப்பட்டு பல மக்களும் இறந்து போனதுனால அங்க இருக்க கல்லறைகள் எல்லாமே நிரம்பி வழிய ஆரம்பிச்சுச்சு. மக்களை அடக்கம் பண்ண கூட இடமில்லாத நிலை ஏற்பட்டப்பதான் அங்க இருக்க கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது என்னன்னா, 1865ல கிரேவ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ கொண்டு வராங்க. அது என்னன்னா, இறந்து போன நபரை அடக்கம் பண்ணி அவருக்கு நிரந்தரமா அந்த இடத்துல கல்லறை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கிரேவ் டாக்ஸ் கட்டியே ஆகணும். அப்படி கிரேவ் டாக்ஸ் கட்டாத நபர்களுடைய உடல்களை தோண்டி எடுத்து அங்க இருக்க ஒரு பில்டிங்ல இயற்கையான முறையில பதப்படுத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கிரேவ் டாக்ஸ் அதற்கு முன்னாடி இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி,
அதுக்கு அப்புறம் இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பா இந்த டாக்ஸ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெக்சிகோல இருக்க காலநிலை மாற்றத்தினால அங்க இருக்க உடல்கள் எல்லாமே பதப்படுத்தாமலேயே தானாகவே மம்மிஃபைடா ஆக ஆரம்பிச்சது. அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட சில உடல்களை சிலர் டாக்ஸ் கட்டி திரும்பவும் கொண்டு போய் அவங்கள புதைக்கவும் செஞ்சாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் அவங்களால டாக்ஸ் கட்ட முடியாததுனால அவங்களுடைய உடல்கள் மட்டும் இந்த பில்டிங்லயே இயற்கையான முறையில பதப்படுத்தி வைக்கப்பட்டு அப்படியே இருந்துச்சு. அப்படிப்பட்ட சில உடல்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு மம்மியா பார்க்கப்படுறது இந்த இக்னாஷியா அக்கில்லா அப்படின்னு சொல்றாங்க. சரி, யார் இந்த இக்னாஷியா அப்படின்னு பார்த்தா, இந்த இக்னாஷியா 1833 காலகட்டங்கள்ல, அதாவது காலரா இந்த மெக்சிகன் சிட்டில பரவிட்டு இருந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஆனா இந்த இக்னாஷியாக்கு ஒரு விசித்திரமான நோய் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த இக்னாஷியாவுக்கு திடீர்னு இருதய துடிப்பு ஸ்டாப் ஆயிருமா. ஆனா திரும்பவும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய இருதய துடிப்பு நார்மல் ஆயிருமா. இப்படியே அவளுடைய வாழ்நாட்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் இந்த இக்னாஷியா காலராவால பாதிக்கப்பட்டிருக்கா. அப்படி காலராவால பாதிக்கப்பட்ட சமயத்திலயும் அவளுக்கு இருதய துடிப்பு நின்றுருக்கு. சரி, இது எப்பவுமே நடக்கிறது தானே, அவ கொஞ்ச நேரத்துல தானா எந்திரிச்சு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உறவினர்கள் எல்லாருமே சாதாரணமா இருந்துறாங்க. ஆனா இக்னாஷியாவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே இருதய துடிப்பு வரவே இல்ல. சரி, இன்னும் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணி பாப்போம்னு இக்னாஷியாவோட உறவினர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால 2வது நாள் ஃபுல்லாவே வெயிட் பண்றாங்க. அப்பவும் இக்னாஷியாவுக்கு இருதய துடிப்பு வரவே இல்ல. அப்பதான் எல்லாரும் நினைக்கிறாங்க, உண்மையாவே இக்னாஷியா இந்த காலராவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இக்னாஷியாவை கொண்டு போய் கல்லறையில அடக்கமும் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே இந்த கிரேப் டாக்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் 1865 இந்த கிரேப் டாக்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இக்னாஷியாவுடைய உறவினர்கள் இந்த கிரேப் டாக்ஸ் கட்டாததுனால இவளுடைய உடலை தோண்டி எடுக்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இக்னாஷியாவோட உடலை தோண்டி எடுக்கிறப்ப எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா சாதாரணமா ஒரு நபர் இறந்து போனா அவங்கள வானத்தை பார்த்த மாதிரி தான் புதைப்பாங்க. ஆனா இக்னாஷியா அதே மாதிரிதான் இந்த இக்னாஷியாவையும் புதைச்சிருக்காங்க. ஆனா இக்னாஷியாவை திரும்ப தோண்டி எடுத்தப்ப அவளுடைய முகம் தரைய பார்த்த மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுடைய கைகள் எல்லாமே அவளுடைய தலைய சுத்தி வாயில இன்னொரு கைய கடிச்ச மாதிரி இருக்கு. அவளுடைய முகங்கள் எல்லாமே பயங்கர கீறல் ஏற்பட்டிருக்கு. அந்த சவப்பெட்டிலையும் பயங்கரமான நகை கீறல்களும் இருக்கு. ரத்தங்கள் சிந்தி இருக்கு. இந்த இக்னாஷியாவோட உடலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உறவினர்களுக்கே தெரியுது, இக்னாஷியா இறந்து போகல. நம்ம அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவளுக்கு திரும்ப இருதய துடிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இக்னாஷியா அந்த சவப்பெட்டில இருந்து வெளியே வர நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கா. ஆனா அவளால வெளியே வர முடியாத காரணத்தினால பயங்கர போராட்டங்களுக்கு அப்புறமா அவளுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் இவளுடைய உடலும் இந்த பில்டிங்லயே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் 1950 காலகட்டங்கள்ல இந்த கிரேப் டாக்ஸ மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க இருக்க மம்மிஸ மக்கள் பார்வையிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது என்னன்னா, இந்த கிரேப் டாக்ஸ் கட்டி மீட்கப்படாத சில உடல்கள் இருக்கிறத அப்படி நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மம்மிஸ் எல்லாமே இயற்கையான முறையில மம்மிஃபைட் ஆனது. எந்த விதமான பதப்படுத்துதல் முறையும் இல்லாம தானாவே மம்மிஃபைட் ஆனது அப்படின்றதுனால இந்த உடல்கள் எல்லாத்தையுமே காற்று புகாத ஒரு கண்ணாடி பெட்டியில அடைச்சு அத ஒரு மியூசியமா மாத்திருக்காங்க இந்த மெக்சிகோ அரசு. அது மட்டும் இல்லாம சாதாரணமா இறந்து போன மக்களோட உடல்கள் மட்டும் இல்லாம நோயால பாதிக்கப்பட்ட மக்களை உயிரோட புதைச்ச உடல்களையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சதுனாலதான் அவங்களுடைய ஆவிகள் இங்க வந்து பல அமானுஷ்யமான விஷயங்களையும் நடத்துறதா அங்க இருக்க மக்களால சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாவே இது கேக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு பார்த்த
இந்த மியூசியம் ஆஃப் மம்மிஸ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பேனிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.